உறவுகள் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி. கார்த்திகை தீப திருநாள் மிகவும் தொன்மை வாய்ந்த திருநாள். இத்திருநாள் தமிழர்களால் பல்லாயிரம் ஆண்டுகளாக கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை தீப திருநாள் மிகவும் தொன்மை வாய்ந்த திருநாள். இத்திருநாள் தமிழர்களால் பல்லாயிரம் ஆண்டுகள் கொண்டாடப்படுவதன் காரணம், முன்னர் காலத்தில் ஒரு கார்த்திகை பௌர்ணமி அன்று ஒரு சிவாலயத்தில் தீபம் ஒன்று நீண்ட நேரம் எரிந்து திரி கருகி அணையும் தருவாயில் மெல்லியதாக எரிந்து கொண்டிருந்தது. அந்த சமயம் அங்கு வந்த எலியொன்று விளக்கிலிருந்த திரியை இழுத்து போகும் நோக்கத்தோடு அணைந்து போகும் நிலையிலிருந்த அத்திரியை இழுத்தது. எலியினால் தூண்டப்பட்ட திரி பிரகாசமாக எரிய துவங்கியதும் எலி பயந்து ஓடிவிட்டது. கார்த்திகை பௌர்ணமி அன்று சிவன் ஆலயத்தில் விளக்கை பிரகாசமாக எரிய வைத்து புண்ணியத்தை செய்ததால் அந்த எலி அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்து சிவபக்தராக விளங்கினார். இறைவரின் கருணையால் தன் முற்பிறவியினை அறிந்த மகாபலி தன் ஆட்சி காலத்தில் கார்த்திகை தீப விழாவை சிறப்பாக கொண்டாடி வந்தார். பின்னர் அவர் இறைவனின் திருவடியை சேரும் காலத்தில் இறைவனை நோக்கி மக்கள் அனைவரும் இக்கார்த்திகை பௌர்ணமியன்று தீபமேற்றி வழிபட்டு நன்மையடைய வேண்டும் என்று வேண்டினார். அவ்வாறே ஈசனும் வரமளிக்க இன்று மக்கள் அனைவரும் இல்லந்தோறும் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள். சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார். இந்நாளிலே தீபத் திருநாள் கொண்டாடப்படுகிறது. மலையில் தீபம் ஏற்றப்பட்டதும் மக்கள் அண்ணாமலையனுக்கு அரோகரா என விண் அதிர முழக்கமிடுகிறார்கள். எலியினால் தூண்டப்பட்ட திரி பிரகாசமாக எரிய துவங்கியதும் எலி பயந்து ஓடிவிட்டது. கார்த்திகை பௌர்ணமி அன்று சிவன் ஆலயத்தில் விளக்கை பிரகாசமாக எரிய வைத்து புண்ணியத்தை செய்ததால் அந்த எலி அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்து சிவபக்தராக விளங்கினார். இறைவனின் கருணையால் தன் முற்பிறவியினை அறிந்த மகாபலி தன் ஆட்சி காலத்தில் தான் கார்த்திகை தீப விழாவை சிறப்பாக கொண்டாடி வந்தார். பின்னர் அவர் இறைவனின் திருவடியை சேரும் காலத்தில் இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து மனதை ஆன்மாவில் அழித்து உன்முகத்தால் அத்வைத ஜோதியை காண்பதுதான் தரிசனமாகும் என ரமண மகரிஷிகள் குறிப்பிடுகிறார். தீப தரிசனம் பிறவிப்பிணியை அறுக்க வல்லது என்பது ஐதீகம். கார்த்திகை தீபத் திருநாள் மிகவும் தொன்மை வாய்ந்த திருநாள். திருநாள் தமிழர்களால் பல்லாயிரம் ஆண்டுகளாக கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்துக்கு முன் 2500 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழ் இலக்கியங்களிலும் மற்றும் சங்ககால இலக்கியங்களிலும் கார்த்திகை தீபத்தை பற்றிய குறிப்புகள் உள்ளன. இத்தீப திருநாள் திருவண்ணாமலையில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுவதால் இதை திருவண்ணாமலை தீபம் என்று அழைப்பார்கள். சிவபெருமான் ஒளிமயமாக காட்சியளித்ததை நினைவு கூறும் வகையில் தீபத்தினத்தன்று திருவண்ணாமலையின் உச்சிகிரியில் மகாதீபம் ஏற்றப்படும். பெரும்பாலோர் காலை முதல் விரதமிருந்து மாலை பூஜை முடிந்த பின்னர் அகல் விளக்கேற்றி வரிசையாக வாசல் தொடங்கி வீடு முழுவதும் வைப்பார்கள். இதுதான் தீபத் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாகும். நம் துன்பங்களை போக்குவதும் முற்பிறவியில் செய்த தீவினைகளை களைவதும் அன்பர்களை தன்னிடத்தே வா என்று அழைப்பதும் தன்னை நாடி வந்தவர்களுக்கு திருவடிகளை காட்டுவதும் தன்னை எப்போதும் மனதில் நிறுத்தி தியானிப்பவர்களின் இடர்களை வாட்டுவதுமாகிய மலை திருவண்ணாமலையே. கார்த்திகை என்று அதிகாலையில் நீராடி இறைவனை வழிபட்டு நீர் மட்டும் அருந்தி இரவு கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வர். மறுநாள் காலையில் காலை கடன்களை முடித்து நீராடி பாரனை அருந்தி விரதத்தை நிறைவு செய்வர். 12 ஆண்டுகள் இவ்விரதம் இருப்பவர்கள் வேண்டும் வரங்களை பெறலாம் என்பது ஐதீகம். இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.